விஆர் நாலேஜ் ஏ டு ஜெட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாம் இந்த வீடியோவில் ரயில்வே துறையில் உள்ள ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் லெவல் ஜாபுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை செய்வது எப்படி என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டிற்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ளார நீங்கள் என்ட்ரு ஆகிடுங்க. இதில் இந்த வேலைவாய்ப்பு குறித்த தகவல்கள் போன வீடியோவில் பார்த்திருந்தோம். நீங்கள் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கவில்லை என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவிற்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, நாம் இந்த வீடியோவில் எப்படி இந்த வேலைக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிப்பது என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். இதில் இந்த இடத்துல உள்ள கிரியேட் ஆன் அக்கௌண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கான அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அல்லது உங்களிடம் ஏற்கனவே அக்கௌண்ட் இருந்தால் லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் 2 விதமாக லாகின் பண்ணிக்க முடியும். ஒன்று, உங்களுடைய ஆதார் கார்டை பயன்படுத்தி ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பரை வைத்து லாகின் பண்ணிக்க முடியும். இன்னொரு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் ஆர்ஆர்பி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி இருந்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ஏற்கனவே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருந்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள கேப்சா செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு லாகின் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஒருவேளை இதுவரை நீங்கள் உங்களுக்கான புதிய அக்கௌண்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணலைன்னா இந்த இடத்துல உள்ள கிரியேட் ஆன் அக்கௌண்ட் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கண்ட்ரி ஆஃப் நேஷ்னாலிட்டியில் இந்தியன் என்பதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய முழு பெயரையும் 10th மார்க் ஷீட்டில் உள்ளது போன்று டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நேம் கன்ஃபர்மேஷனுக்காக மீண்டும் இந்த இடத்துல உங்களுடைய நேமை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு வேறு ஏதாவது பெயர் உள்ளதான்னு கேட்டிருக்காங்க. அதற்கு எஸ் ஆர் நோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை இந்த இடத்துலையும் கன்ஃபர்மேஷனுக்காக மீண்டும் இந்த இடத்துலையும் கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் ஆனா பெண்ணா என்பதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. கன்ஃபர்மேஷனுக்காக மீண்டும் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களுடைய அப்பாவினுடைய பெயரை டைப் பண்ணிக்கோங்க. கன்ஃபர்மேஷனுக்காக மீண்டும் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய அம்மாவினுடைய பெயரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. கன்ஃபர்மேஷனுக்காக மீண்டும் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய மெயில் ஐடியை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு ஜென்ரேட் இமெயில் ஓடிபி என்பதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு ஜென்ரேட் மொபைல் ஓடிபி என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வெரிஃபிகேஷன் த்ரோ ஆதார் கார்டு என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் கேட்கும். அதை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஆதார் ஓடிபி என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆதாருடன் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு வெரிஃபைங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். அடுத்து இந்த இடத்துல உங்களுக்கான பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ண வேண்டும். ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணுவது எப்படி என்பதை பற்றி ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதற்கான வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த இடத்துல நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அதே பாஸ்வேர்டை இந்த இடத்துலையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல உள்ள கேப்சா செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ அண்ட் கிரியேட் ஆன் அக்கௌண்ட் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் அனைத்தும் ஷோ ஆகும். உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனைத்தும் சரியாக உள்ளதா என்பதை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். அடுத்து லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு எந்த லாகின் ஆப்ஷனை யூஸ் பண்ணணும்னு தோணுதோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. அடுத்து லாகின் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதில் இந்த இடத்துல உள்ள ஆன்லைன் அப்ளிகேஷன் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த இடத்துல உள்ள நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி கிராஜுவேட் போஸ்ட்டுக்கு கீழே உள்ள இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சென்னைங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த 2 செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஏற்கனவே அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண கொடுத்த டீட்டெயில்ஸ் அனைத்தும் ஷோ ஆகும். இதில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய திருமண நிலை கேட்டிருக்காங்க. அதற்கு நீங்கள் மேரிட் ஆர் அன்மேரிட் என்பதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து
உங்களுடைய மதம் எதுவோ அதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய தாய்மொழி எதுவோ அதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் எக்ஸாம் எந்த லாங்குவேஜில் எழுத போகிறீங்களோ அந்த லாங்குவேஜை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய அங்க அடையாளங்கள் ஏதாவது 2, அதாவது மச்சம், தழும்பு போன்று ஏதாவது 2 இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டியை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய ஜாதியின் உட்பிரிவை இந்த இடத்துலையும் சர்டிஃபிகேட் நம்பரை இந்த இடத்துலையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எந்த அதிகாரியால் வழங்கப்பட்டதோ அந்த அதிகாரியை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி வழங்கப்பட்ட ஸ்டேட் நேம் தமிழ்நாடு என்பதை இந்த இடத்துலையும் வழங்கப்பட்ட தேதியை இந்த இடத்துலையும் கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் SC ST கேட்டகரி என்றால் நீங்கள் எக்ஸாம் எழுத செல்லும் மாவட்டத்திற்கான ட்ரெயின் டிக்கெட் இலவசமாக வழங்கப்படுகிறது. அதற்கு எஸ் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அருகில் உள்ள ரயில்வே ஸ்டேஷன் நேமை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை இந்த இடத்துல உள்ள அப்லோட் டாக்குமெண்ட் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தற்போதைய முகவரியை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் தற்போது வசிக்கும் முகவரி தான் உங்களுடைய நிரந்தர முகவரி என்றால் இந்த இடத்துல உள்ள செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து சேவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்டிருக்காங்க, அதற்கு எஸ் ஆர் நோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் ஊனமுற்றவரான்னு கேட்டிருக்காங்க, அதற்கு எஸ் ஆர் நோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்கிரைப் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களால் எழுத முடியாத சூழ்நிலையில் உள்ளீர்கள் என்றால் உங்களுக்கு பதில் வேறு ஒருவர் எழுத வேண்டுமான்னு கேட்டிருக்காங்க, அதற்கு எஸ் ஆர் நோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவரான்னு கேட்டிருக்காங்க, அதற்கு எஸ் ஆர் நோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதற்கு முன்பு நீங்கள் ரயில்வே துறையில் வேலை பார்த்தவரான்னு கேட்டிருக்காங்க, அதற்கு எஸ் ஆர் நோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து தற்போது நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் என்பதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டும். அதற்கு இந்த இடத்துல உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கில் உள்ளது போன்று பெயரை இந்த இடத்துலையும் அக்கௌண்ட் நம்பரை இந்த இடத்துலையும் கன்ஃபர்மேஷனுக்காக மீண்டும் அக்கௌண்ட் நம்பரை இந்த இடத்துலையும் IFSC கோட் நம்பரை இந்த இடத்துலையும் கொடுத்துட்டு கன்ஃபர்ம்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து சேவ் அண்ட் நெக்ஸ்ட் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய SSLC டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அதற்கு நீங்கள் எந்த ஸ்டேட்டில் SSLC கம்ப்ளீட் பண்ணீங்களோ அந்த ஸ்டேட் நேமை இந்த இடத்துலையும், எந்த மாவட்டத்தில் படித்தீர்கள் என்பதை இந்த இடத்துலையும், எந்த போர்டில் படித்தீங்க என்பதை இந்த இடத்துலையும், எப்போது பாஸ் பண்ணீங்க எனும் டேட், மந்த் அண்ட் இயரை இந்த இடத்துலையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரோல் நம்பரை இந்த இடத்துலையும் சர்டிஃபிகேட் சீரியல் நம்பரை இந்த இடத்துலையும் டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு டைப்பிங் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க, அதற்கு எஸ் ஆர் நோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி SSLC டீட்டெயில்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து குவாலிஃபிகேஷனில் பேச்சுலர் டிகிரி என்பதை செலக்ட் பண்ணிவிட்டு டிசிப்ளின்லையும் பேச்சுலர் டிகிரி என்பதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் டிகிரி என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சிங்களோ அதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து காலேஜ் ஸ்டேட் நேமை இந்த இடத்துலையும் டிஸ்ட்ரிக்ட் நேமை இந்த இடத்துலையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய காலேஜ் நேமை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் காலேஜ் முடித்த டேட், மந்த் அண்ட் இயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு டைப்பிங் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க, அதற்கு எஸ் ஆர் நோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை அப்லோட் பண்ண வேண்டும். அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த RRB NTPC நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி கிராஜுவேட் லெவல் போஸ்ட் நேம் எல்லாம் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் உங்களுக்கு எந்த பதவிகள் வேண்டும் என்பதை வீடியோவில் தெரிவது போன்று ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் போன்று உங்களுக்கு எந்த வேலைகள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆக வேண்டும், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆக வேண்டும் என்பதையெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பிளேஸ் நேமை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் அனைத்தும் ஷோ ஆகும். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக உள்ளதா என்பதை செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உள்ள டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் செலுத்த வேண்டிய ஃபீஸ் டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். பேமெண்ட் பண்ணுவதற்கு இந்த இடத்துல உள்ள பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்க முடியும்.
பேமெண்ட் பண்ணிட்ட பிறகு இந்த இடத்துல உள்ள வியூ அப்ளிகேஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.